பின்வரும் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. cos x பெருக்கல் dy by dx plus y sin x is equal to 1. முதல்ல நம்ம இந்த கணக்கை நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டின் வடிவத்துக்கு மாத்துறோம். மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு ஃபார்முலா இருக்குது. அப்படியே ஃபார்முலா தேவையான கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். முதல்ல நம்ம என்ன வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நமக்கு நேரியல் வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா dy by dx plus y into p of x is equal to q of x. இந்த வடிவத்துக்கு நாம கொண்டு வரணும் கொடுத்துருக்க கணக்கை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க dy by dx ஓட cos x ஒட்டி இருக்குது. அதனால cos x ஆல ரெண்டு பக்கமும் டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம கணக்கு எழுதிக்கலாம். cos x dy by dx plus y sin x is equal to 1. ரெண்டு பக்கமும் நாம cos x ஆல நாம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க dy by dx plus y sin x by cos x அப்படிங்கிறது என்னது? tan x. ஓகே, this is equal to 1 by cos x அப்படிங்கிறது என்னது? secant x. ஓகே, இப்போ இது என்னது? நமக்கு இந்த வடிவத்துல இருக்கிற காரணத்தினால இதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா p of x is equal to tan x. ஓகே, அதாவது இந்த y னுடைய கெழு. அதுக்கப்புறம் q of x அப்படிங்கிறது என்னது? இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிற உறுப்பு. ஸோ இது என்னது? secant x. ஓகே, இதனுடைய தீர்வுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது என்னது? y பெருக்கல் தொகையீட்டு காரணி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q பெருக்கல் தொகையீட்டு காரணி dx plus c. ஓகே, இந்த IF அப்படின்னா தொகையீட்டு காரணி, இங்கிலீஷ்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா e per integral pdx. ஃபர்ஸ்ட் நம்ம தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு e power integral pdx is equal to e power integral tan x dx is equal to e power integral of tan x அப்படிங்கிறது நமக்கு log of secant x. ஓகே, ஸோ ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறு அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா secant x கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ தீர்வுக்கான ஃபார்முலால அதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, இதுதான் தீர்வுக்கான ஃபார்முலா. y பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதாவது தொகையீட்டு காரணி secant x equal to integral of q அப்படிங்கிறது என்னது? அதுவும் நமக்கு secant x அப்படின்னு தெரியும். இங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? secant x dx plus c. ஓகே, நமக்கு இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா y by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க என்னது? இன்டகிரல் ஆஃப் secant x into secant x அப்படிங்கிறது secant squared x. ஸோ இன்டகிரல் ஆஃப் secant square x dx plus c. secant square இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? tan x கிடைக்கும். ஸோ tan x plus c. tan x அப்படிங்கிறது என்னது? sin x by cos x plus c. இங்க என்னது? y by cos x. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் cos ஆல பெருக்கிறேன். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y is equal to sin x plus c cos x. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன். இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க இங்க cos x ஆல டிவைட் பண்ண அவசியம் கிடையாது. இங்க y secant x is equal to tan x plus c அதோட நிப்பாட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுவா நம்ம என்னது y is equal to அப்படின்னு நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். அந்த காரணத்துக்காக நான் அப்படி எழுதியிருக்கிறேன் நான். ஓகே, இதுதான் உங்க புக்லயே ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அதனால நான் இது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இந்த ஸ்டெப்ல நிப்பாட்டினாலும் அதுவும் கரெக்ட் தான். சில நேரங்களில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ நம்மளால சிம்பிளை பண்ண முடியுதுன்னா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிக்கிறது நல்லது.